மகேஷ்க்கு தான் முதல்ல, குழந்தைகளுக்கு தான். இது உனக்கு. இந்த ஒரு வயசோருக்காக நான் எவ்வளவு தாண்டி வந்திருப்பேன். ஓபி, நீ கொடுத்து வச்சோம்பா. மாமா, நாளைக்கு கோபி திருச்சிக்கு போறாரு. மகேஷ் விஷயமா போய் என்னன்னு விசாரிக்கணும். நல்லா போகட்டும், சந்தோஷமா போகட்டும். கோபி, அந்த போன் நம்பருக்கு உள்ள அட்ரஸ் அதான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல? தெரிஞ்சிட்டேன்ப்பா. பிரச்சனை இல்லை, நீ போய் பார்த்துட்டு வந்துரு. மலரு, இந்த வீட்டுக்கு இனிமே எந்த கவலையும் இல்லம்மா. நீ வந்துட்டல்ல, எல்லாத்தையும் இனிமே நீ பார்த்துப்ப. இனி நீ சொல்றதுதான் வேத வாக்கு. உன் முடிவு தான் எங்க முடிவு. நான் கிளம்புறேன். இந்தாங்க. எப்படியோ சாதிச்சிட்டீங்க. அதான் சந்தோஷம் முகத்துல தாண்டவம் ஆடுதே. நண்பா, கிளம்பிட்டேன்டா. வந்துடுறேன். நான் என்னங்க பண்ண? சொல்லுவடி, சொல்லுவேன். உங்க அப்பா இழிச்ச வாயினா இருந்தா எங்க அப்பா ஏமாத்த தானே செய்வான்னு சொல்லுவேன். எல்லாம் எங்க தலையெழுத்து, எங்களை சொல்லண்டி. உன் குடும்பத்துல பொண்ணு எடுத்து நாரணும்னு சொல்லிட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நிப்பாரு எங்க அப்பா. ஆனா இன்னைக்கு என்னைக்குமே கோபமோ சண்டையோ எங்க அப்பா அப்படியே கம்பீரமா நிப்பாரு. எங்க அம்மா சொல்லண்டி, என்ன பண்ணாங்களோ மாயமோ மந்திரமோ அப்படியே அடியோட மாறிட்டாரு. இப்ப எங்க அப்பாவுக்கு உன் குடும்பம் சொல்றது தாண்டி வேத வாக்கு. ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் காதலிச்ச விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே எங்க அப்பா கோவப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தனுக்கு 2 பேரை காதலிக்கிறவன் தங்கச்சி. அடடா, இப்படி ஒரு பொண்ணே கிடைக்காது, அவளே பேசி முடிச்சிடலான்னு சொல்றாரு. என் தம்பி அதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு கட்டுனா நான் அவளதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். ஏங்க இப்படி வெறுப்பாவே பேசுறீங்க? அப்ப ஈன்னு இழிச்சுக்கிட்டே பேசவா? இந்த பாரி, உன் குடும்பத்து மேல வச்சிருந்த மான மரியாதை இன்னைக்கு எதுவுமே எனக்கு இல்லடி. அந்த கோபி நல்லவன் நினைச்சேன், மனுஷன் நினைச்சேன். அவன் உன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது, அவன் அவனுக்காக மட்டுமே கஷ்டப்படுறான். ஏய், என் தங்கச்சி எதுக்காகவும் அழுது நான் பார்த்ததில்ல. அழ வச்சான்டி, அழ வச்சான். அப்படிப்பட்டவனோட தங்கச்சி என் தம்பிக்கு என் வீட்டுக்கு பொண்டாட்டியா வரணுமா? சிரிச்சுக்கிட்டே வரணும். இது பார், இப்பயும் எனக்கு தோணுதுடி, இந்த கல்யாணம் நடக்காது. ஏங்க இப்படி வெறுப்பாவே பேசுறீங்க? ஏற்கனவே எங்க அண்ணனை பறி கொடுத்த துக்கத்துல இருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும் தானே மாமா தெய்வமா வந்து துக்க வீட்டுல ஒரு நல்ல விஷயத்த பேசினாரு. நீங்க என்னடானா இன்னும் பழசே பேசிட்டு இருக்கீங்க. பழசா? பழசு அவன் உனக்கு தங்கச்சிடி. அவன் பேசுறது அவனுக்கு பழசாதான் தெரியும். ஆனா எனக்கு எதிரிடி. அவன் பேசுறது நான் மறக்கல, எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஞாபகத்துல இருக்கு. ஏய், இந்த பாரு, கண்டவ கூட தியேட்டர்ல போய் கை கோத்து நிக்கும் போது ஏன்டி இப்படி பண்ற, குடும்ப வார்த்தை வாங்க நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? என்ன பார்த்து என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குடி. எனக்கு அவ புத்திமதி சொல்றா. நீலாம் ஒரு ஆம்பளையா, நீ காதலிக்கலையா, அப்போ சொல்ல உட்காந்து தின்றேன்னு சொல்லி என்ன பார்த்து கேட்கறா. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எதையும் மறக்கல. இந்த பார், உன் தங்கச்சி பண்ணது மறக்கல, உங்க அண்ணன் பண்ணானே அதையும் நான் மறக்கல. ஒரு விதத்துல இந்த கல்யாணம் நின்னா அது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தான் நல்லது. அது ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? இந்த பாரு, இனிமேல் இது விஷயமா யார் பேச்சும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. கல்யாணமோ கருமாந்திரமோ எதுவா இருந்தாலும் நீயே போயிட்டு வா, நீயே பேசு. என்ன கேட்டாங்கன்னா ட்ரைனிங் அதுக்குதுன்னு சொல்லு. எப்பா, இனிமேல் என்ன எங்கேயுமே கூப்பிடாத, ஆளை விடு. இந்த பாரு, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்டி நானு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இலவ எடுத்து அழுது மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதினா என்னன்னே தெரியாம போச்சுடி. இன்னைக்கு கால் கட்டு பிரிக்க போகணும்ல, நான் திருச்சிக்கு போயிட்டு வந்தேன்னு உன்னை கூட்டு போறேன். நான் ராகினி கூட்டிட்டு போறேங்க. ஓஹோ, நாத்ரா சப்போர்ட் வந்துச்சாக்கா புருஷன் தேவையில்லையா? ஆமா. அண்ணா, மகேஷ், திருச்சிக்கு செல்வரங்க மாப்பிள்ளை பார்க்க போறேன், போயிட்டு வந்துடுறேன். நீ அவர் பாத்துருவல்ல? என்னம்மா, அவரை பார்க்கத்தானே போறேன்.
பார்த்த உடனே மொத போன் உனக்கு தான் பண்ணுவேன். அதுக்காக இல்லனே, நீ அவரை போய் பாரு, பேசு. ஆனா அங்க ஏதாவது தப்பா இருந்ததுன்னா? என்ன மகேஷ், என்ன சொல்ல வர? நீங்க தனியா பேசிட்டு வரீங்களா? நான் அங்க உட்காந்துருக்கேன். ஐயோ அண்ணி, உங்களை வச்சு சொல்றதுக்கு என்ன? நீங்க வேற, எனக்கு அண்ணன் வேறயா? அண்ணன், ஏதோ தப்பான சூழ்நிலையில அவர் இருக்காருன்னு தோணுது. எதை வச்சுமா அப்படி சொல்ற? அண்ணன், கட்டினவ எனக்கு தெரியாதா? அவர் இங்க வந்ததுல இருந்து வந்து போன நாள் வரைக்கும் எதுவுமே சரியில்லைன்னு. என்கிட்ட பாசமா தான் பேசுறாரு. ஆனா அது வெறும் பேச்சுக்காக தான் இருக்கே தவிர அதுல அக்கறை இல்ல. ஆமாண்ண, நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு இங்க ஏண்டா வந்தோன்னு இருக்கே தவிர சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவருக்கு போன் வருது. வந்து ஏன் முன்னாடி பேசுறது இல்ல, தனியா போய் பதுங்கி பதுங்கி தான் பேசுறாரு. எதுவுமே சரியில்லைன்னு. என்ன மகேஷ், இவ்வளவு பெரிய விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்க வேணாமா? எங்கன்னு சொல்ற மாதிரி சூழ்நிலையே இல்லையே. பிரச்சனை மேல பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. அண்ணா, நீ போய் அங்க ஏதாவது தப்பா இருந்ததுன்னா அது அப்பா கிட்டயும் அம்மா கிட்ட சொல்லிடாதண்ண. என்ன வச்சு மேற்கொண்டு இந்த வீட்டுல பிரச்சனை வேண்டான்னு. மகேஷ், நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுற. ஆனா எனக்கு என்னமோ அப்படிலாம் நடக்கும்னு தோணல மகேஷ். நான் போய் பார்த்துட்டு பேசுறேன். மாப்பிள்ளைய பார்த்துட்டு பேசலாம் மகேஷ். அப்பா, திருச்சிக்கு போயிட்டு செல்வரங்க மாப்பிள்ளைய பாட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. அம்மா, ஆ? காமு வீடும் திருச்சியில தானே இருக்கு. அட்ரஸ் கொடுத்தா அதையும் போய் பாட்டு வந்துருவேன்ல. ம். கோபி, நீ காமுவை பாக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லப்பா. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில நீ அங்க போறது நல்லதா படலப்பா. அத வச்சு ஏதாவது பிரச்சனை வந்தா கஷ்டம். வேண்டாம், நீ தங்கச்சின்னு போய் பாப்ப. ஆனா அவங்க அதே வினையா நினைப்பாங்க. நீ மாப்பிள்ளை மாத்திரம் போய் பாத்துட்டு வாப்பா. ஏன்பா தனியாவா போற? இல்லப்பா, காஜா கூட வரான். சரி சரி சரி, கிளம்புறேன். பாத்துக்கங்க. சரிண்ணே. மகேஷ், போயிட்டு போன் பண்றேன். சரிண்ணே. வரேம்மா. வரேன்ப்பா. ஆ. நல்லபடியா போயிட்டு வாப்பா. ராஜலட்சுமி, என்னங்க இங்க ரோகிணி. இதோ உள்ள இருக்கா? ரோகிணி, மாமா அசோக்கு. அப்பா. வா. என்னப்பா, என்ன விஷயம்? இங்க ரோகிணி. ரோகிணிக்கு கல்யாண நாள் குறிச்சாச்சு. வர 15ஆம் தேதி புதன்கிழமை கல்யாணம். என்னங்க? என்ன? ஒண்ணு இல்லைங்க. ஏமா, இதுல ஒண்ணும் உனக்கு பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. ஏன்பா, கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. பத்திரிகை அடிக்கணும், சொந்த பந்தங்களுக்குனா சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லடா அசோக்கு, பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்கன்னா, உலக தாண்டி சொல்றேன். நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, ஊரை கூட்டி, உறவை கூட்டி, அச்சதுதானே அந்த விளங்காதவளை கல்யாணம் பண்ண. என்னாச்சு? எல்லா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டால. அதுக்காக அதுக்காக திருட்டு கல்யாணம் பண்றோம்னு நினைக்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. ஒரு 4 பேருக்கு சொல்லி. அதுக்கு இல்லைங்க, மூத்தவளுக்கு தான் நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. ரோகிணிக்காவது. என்ன, நாம நினைச்சபடி எதுவும் நடக்கலையா? என்னடி நடக்கல? என்ன நடக்கல? அவளுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி இந்த காரைக்குடி வட்டாரத்துல யாருக்கடி நடந்திருக்கு? நம்ம நினைச்ச மாதிரி தாண்டி அவளுக்கு ஜெகஜோதியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவன் நினைப்பு தாண்டி வேற நினைப்புல இருந்திருக்கு. இந்த பார், மாப்பிள்ளைகிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். நம்ம சூழ்நிலை தெரிஞ்சோம் அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டது அந்த ஆண்டவ காட்டின கருணையாத்தான் நான் நினைக்கிறேன். பொண்ணு பெத்த நீயே இந்த ஊரை குட்டி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீல்ல, அவருக்கு எவ்வளவு நினைப்பு இருந்திருக்கும். இந்த ஊரே நம்ம கல்யாணத்துல வந்து நிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் அப்படியெல்லாம் நினைக்கல. அவருக்கு நம்ம நிலைமை புரியுது. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுக்கலாம்ங்கிறது நாம செஞ்ச புண்ணியம். இந்த பாரு, கல்யாணத்துக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ள 4 பேர் இருந்தா போதும், முடி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். இந்த வார், இந்த கல்யாண விஷயம் மலருங்கிறவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. பெத்த மக தாங்கல தவிக்குது, ஒரு வார்த்தை சொல்லிடலாம் சொல்லி ஆகா கிடைச்சதுல இன்னொரு சந்தர்ப்பம்னு அங்கிருந்து அவ கிளம்பி வந்து ஏதாவது 7:30 கூட்டினான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். மாப்பிள அது வேணும் இது வேணும்னு கேட்கல. கல்யாணத்தன்னைக்கு உன் மகன் வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும்னு தான் சொன்னாரு. இந்த விவரம் தெரிஞ்சு அவ அங்கிருந்து வந்து ஒரு வார்த்தை பேசினான்னு வச்சுக்க, அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு அவளும் இருக்க மாட்டா, சொன்னவங்களும் இருக்க மாட்டீங்க. என் கையாலேயே குத்தி கொண்டுட்டு நானும் போய் சேர்ந்துருவேன். இதுல நான் எந்த சமாதானமும் அடைய மாட்டேன். விடுங்கப்பா, எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? கோயிலே வச்சுக்கலாம்ப்பா. இந்த பார், இதுல யாருடைய ஒத்தாசை எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் மட்டும் பண்ணாம இருந்தா போதும். அம்மா, அப்பா இதுல ஒண்ணும் உனக்கு சங்கடம் இல்லையே? இல்லப்பா. இந்த பார், ஞாபகத்துல வச்சுக்க, இந்த அப்ப உயிர் உன் கையில தான்டா இருக்கு. காமு வீடுன்னு பேச்சு எடுத்தோனே உடனே அங்க வேணா போவாதுன்னு சொன்னீங்க. பொதுவா நீங்க அப்படி சொல்ற ஆள் இல்ல. ஏன் அப்படி சொன்னீங்க? இல்ல மலர், இனிமே அந்த வீட்டு உறவு ஒட்டாது. ஏன் அத்த? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே யார் நினைச்சாலும் முடியாது. மயில் மாமா வீட்ல என்னதான் நடந்தது? அங்க நீங்களும் மாமாவும் போயிட்டு வந்ததுல இருந்து உங்க முகத்தை நான் பாத்துட்டே தான் இருக்கேன். தெளிவில்லாம இருக்குது. மாமாவும் நம்பிக்கை இல்லாம பேசுறாரு. அங்க என்னதான் அத்த நடந்தது? அத்த என்னாச்சு? சொல்லுங்க அத்த, என்னாச்சு? மலர், ஏன் என் மகனுக்கு படப்பு போட்டேன்னு கேட்டதுக்கு அந்த மயிலுங்கிறவன் என்னை அடிச்சிட்டாமா. அத்த, அது உங்க மாமாவும் பாத்துட்டாரு மலரு. ஐயோ. ஆமா மலரு, இதுல எனக்கு கூட வருத்தம் இல்ல. உங்க மாமாவை நினைச்சு பாரு, அவர் மனசு என்ன பாடுபடும். மனசு துடிச்சு போயிட்டார் மலரு. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது கோபிக்கு தெரிஞ்சா குலவெறியா கிளம்பிடுவான். அதான் யார்ட்டையுமே சொல்லல. மயில் மாமா இந்த அளவுக்கு மோசமா மாறிட்டாரு. மிருகத்திலயும் கேவலமா போயிட்டா மலரு. அத்த, பெரிய சண்டையில இருந்து குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க. அவரு இந்த அளவுக்கு தரம் கிட்டத்தனமா நடந்துப்பாருன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அத்த. இது கோபிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பயந்துகிட்டு தான் மலரு அவங்கிட்ட நான் எதையுமே சொல்லல. அத்த, உங்களையும் மாமாவையும் கோபி கண் கண்ட தெய்வமா தான் அத்த நினைக்கிறாரு. இது தெரிஞ்சா கண்டிப்பா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஏற்கனவே மாமாவை எங்க அண்ணன் அசோக் அடிச்சதுக்கு அவன் கையை உடைச்சிட்டு வந்தாரு. இது தெரிஞ்சதுன்னா சொல்ல வேண்டாம் மலர். சொன்னா கோபிய கையால பிடிக்க முடியாத மலரு. அத்த, அவரை சந்திச்ச நாள்ல இருந்து அவர் பேசினதெல்லாம் என் அப்பா அம்மா அவங்கதான் எனக்கு முக்கியம். அவங்கதான் எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட தெளிவா சொன்னவர் அத்த. ஆனா அவரு அதுக்கு தான் மலரு காமு வீட்டுக்கு கோபிய போக வேணான்னு சொன்ன. அங்க போய் காமு சொல்லிட்டானா? காமு சொல்ல மாட்டாத்த. காமு சொல்லணும்னு நினைச்சிருந்தா ஒரு போன் போதுமே. மலரு, ஆமாத்த, இடையில வந்த எனக்கே அவருக்கு ஒண்ணும் தெரியும் போது அண்ணன் அண்ணன் உசுர விட்டவ அவ. அவளுக்கு தெரியாதா? அவ கண்டிப்பா சொல்ல மாட்டாத்த. அப்படி சொல்லாட்டி அந்த சாமிக்கு புண்ணியமாகட்டும். நீங்க பாவத்த, உங்க பொறுமைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். மயில் மாமா ரொம்ப கேவலமா நடந்திருக்காரு. அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஒரு நாள் என்னை கை நீட்டினதுக்கு உங்க மாமா அம்புட்டு அழுதாரு. இப்ப ஒரு மனசு எம்புட்டு பாடுபடும். ஆமா மலர், இது எல்லாத்தையும் தாண்டி கோபி படப்பு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு ஏதாவது ஒரு பரிகார கோயில பார்த்து நம்ம பரிகாரம் பண்ணி ஆகணுமா? சரிங்க அத்தை.
டேய் இந்த வீடு தான்டா. அடேங்க அப்பா, இவ்வளவு பெரிய வீடா? இவ்வளவு பெரிய வீட்ல தான்டா டிரைவர் வேலை பார்க்க முடியும். இல்லனே, பிரம்மாண்டமா இருக்கு. டேய் அவர் சொந்த வீடானே, வேலை பார்க்கற வீடு தானே. வா. வாங்க வாங்க, நில்லுங்க, லுங்கி கட்டிக்கலாம். பார்த்து பார்த்து. ஏன் தேவா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பாத்ரூம் போக கூடாதுன்னு? சொன்னா கேட்க மாட்டீங்களா? உள்ள வாங்க, நீங்க போங்க. Gari gari sama gama gari.